சேனல் வாசகருக்கு வணக்கம்ப்பா. திரும்பவும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன கேட்டோம்னா இருமலுக்கான மருந்து தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம காலையில் கூட கொஞ்சம் கூட மத்துவமாக இருக்கும், இருமலானது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறோம் பார்த்தீங்களா, தலையை கொண்டு சாச்ச உடனேயும் தொடர்ந்து இருமலாக இருக்கும், நெஞ்செல்லாம் வலிக்கும், தூங்கவே முடியாது, எந்திரிச்சு உட்காந்து இருமுறமாக இருக்கும், தண்ணி குடித்தாலும் கட்டுப்படாது. அது அப்பேற்பட்ட இருமலை ஒரே ஒரு மருந்தை நம்ம உபயோகம் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு அது அந்த இதில் பிரச்சனை இல்லை, நம்ம நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்தையும் சொல்ல போகிறேன். ஏற்கனவே குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அதாவது வறட்டு இருமலுக்கு தேன் கலந்து தண்ணி குடித்தா அதுவும் நல்லா யூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள். இது இரவில் ரொம்ப இம்சையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்காண்டி இந்த மெடிசன் சொல்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லைப்பா. அந்த பாருங்கள், ஏலக்காய், மிளகு, இது ஏலக்காய் தூள். இதை பிறகு சொல்கிறேன். இப்போது பெரியவங்களுக்கு இரவில் கண்டினியூஸாக இருமல் வருது. இதுலேயும் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க என்ன கேட்டோம்னா கர்ப்பிணி பெண்கள் தான் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, இருமல் தாங்க முடியல அப்பத்தா அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அந்த இருமல் அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே இல்லாமல் போயிடும். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும்லப்பா, அதுக்காண்டி தான் இந்த மெடிசன். இது பாருங்கள், இதில் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 2 ஏலக்காய், தோலுகள்லாம் எடுக்க வேணாம். இந்த 2 ஏலக்காயோடு இது கூட உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 2 அல்லது 3 மிளகு, 4 மிளகு. இதை என்ன செய்யணும்ப்பா, நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது சுடு தண்ணி குடிச்சிடணும். முடிஞ்சால் தேன் தண்ணி கூட குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அடுத்த ஐட்டமாக இதை எல்லாத்தையும் வாயில் போட்டு 1 கடி 2 கடி கடித்து அப்படியே கண்ணத்தோர ஒதிக்கணும்ப்பா. ஒதிக்கிட்டு உமிழ்நீர் வைப்பீங்களா, அந்த உமிழ்நீரை மட்டும் நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு தன்னால் தெரியும், உமிழ்நீர் சுரக்க தெரியும், காரமாக கொஞ்சம் இறங்குறதுன்னு தெரியும். இதை ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் அந்த இருமல் கட்டுப்படுறத தன்னால் உணர்வீங்க. இப்போ பெரியவங்கனால தான் 4 மிளகு சொல்லியிருக்கேன்ப்பா. இது கொஞ்சம் காரமாகத்தே இருக்கும், ஆனால் ஏலக்காய் சேர்க்கறனால இந்த காரத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். அதனால் ஒரு 4 மிளகு, 2 ஏலக்காய், 2 கடி கடித்து கன்னத்தில் ஒதுக்கிட்டு அந்த உமிழ்நீரை மட்டும் சுவைச்சு சாப்பிடும்போது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த தொடர் இருமல் கட்டாயம் நின்று போகும். இரவில் நீங்கள் நிம்மதியான தூக்கத்துக்கு நீங்கள் கரெக்டான சின்ன குழந்தைகள் அவங்க இந்த மிளகுலாம் அவங்க சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. ஏலக்காயுமே அவங்களுக்கு வாயில் போட்டு மிளகுன்னா அது முடியாத காரியம். இப்போ பெரிய பிள்ளைங்க ஒரு 10 வயசு பிள்ளைங்க கூட கேட்குங்க. சின்ன குழந்தைகள் 1.5 வயசுலேருந்து ஒரு 3 வயசு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொடர் இருமலாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும், அவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஏலக்காயை நல்லா வறுத்துட்டு, வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி அதை சளிச்சிடணும். நான் இதை மிக்சியில் தப்பாக போட்டிருக்கேன், சும்மா உங்களுக்கு காமிக்காண்டி டக்குன்னு போட்டு காமிச்சிங்க. இது இன்னும் நல்லா போட்டோம்னா தோலை இல்லாமல் எடுத்துடலாம். இதை பாருங்கள். இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சல்லடை வச்சுக்கோங்கப்பா. இதில் நம்ம உடச்ச அந்த ஏலக்காய் பொடி அதில் தூவிட்டு லைட்டாக அப்படி தட்டுனோம்னா பவுட்ரு விழுந்துடும். சலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தவறுங்க, விழுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழுந்துடும். போதும், இந்த அளவு போதும். உங்களுக்கு காமிக்கிறக்காண்டே இவ்வளோ காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பவுடரை இப்படி செஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு ஏலக்காயை வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம்னா எந்த நிமிஷத்துக்கு முன்னாடி சரியாக வந்துடும். அந்த இப்போ பாருங்கள், இந்த நான் சளிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பொடியானது இந்த ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் இருக்கும். அது கூட ஒரு 2 மிளகு அளவு உள்ளது, இல்லைன்னா ஒரு 3 மிளகுல மிளகு பொடியை இது கூட சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலக்கிட்டு இந்த பவுடர் என்ன செய்யணும், தேனில் போட்டு நல்லா கலந்து அவங்களுக்கு நாக்கில் உள்நாக்கில் தடவி விட்டுறணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை தேன் ஊற்றி கலந்து காமிக்கிறேன். இதில் போட்டுறணும். போட்டுட்டு நல்லா கைனால் ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம அதை நல்லா குழப்பிடணும். பாருங்கள், ஃபைன் பவுடராகத்தே இருக்கும், அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. இது நல்லா அப்படி குழச்சிட்டு என்ன செய்யணும், இந்த கைனால் இப்படி நல்லா வலிச்சு இப்போ ஒரு 5 மாத குழந்தை, 6 மாத குழந்தை, 10 மாத குழந்தை வரைக்கும் சப்பி சாப்பிட தெரியாதுல்ல, அதனால் உள்நாக்கில் தடவி விட்டுறணும். 6 மாத குழந்தைக்குன்னா இந்த அளவு போதும். இதை நல்லா உள்நாக்கில் தடவி விட்டோம்னா அவங்க சப்புவாங்க. நல்லா தேன் பார்த்திங்களா, டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும்ல, சப்புவாங்க. அப்படி சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனேயும் ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி, நல்லா வெதுங்கிற தண்ணியை நம்ம கொடுத்துடணும். இது குழந்தைகள் தப்பாக சொல்லியிருக்கேன், குழந்தைகளுக்காக இல்லை, நாங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகை நல்லா பொடியாக நல்லா மிக்சியில் போட்டு சளிச்சு வச்சுக்கிட்டு
2 பவுடருமே இது ஒரு 1/4 டீஸ்பூனா அது ஒரு 4 மிளகளவு வயசுக்கு தக்கன கூட்டிக்கங்க குறைச்சிக்கோங்க. தேன் கலந்து கொடுக்கும்போது கட்டாயம் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது ஏன்னு கேட்டோம்னா எங்கள் குழந்தைகளுக்கே எங்கள் பேரம்பேத்திகள் இப்போ சமீபமாக சளி பிடிச்சிருந்து இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு கொடுத்தேன். அதாவது கொள்ளு சூப்பு, நாட்டு மருந்து நிறைய போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தேனையும் நான் யூஸ் பண்ணி கொடுக்க கண்டு அவங்களுக்கு சளி வந்து வாய் வழியே நிறைய வந்துருச்சு, நிம்மதியான தூக்கமும் தூங்குனாங்கப்பா. அதனால தான் உங்களுக்கு இந்த மருந்தை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். பெரியவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. செஞ்சு சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.